இன்றைக்கு தேவ செய்திக்கு ஆதாரமாக எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். The book of prophet Ezekiel, chapter 37, verses from 1 to 10. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் சபையாராகிய நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடைத்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளுடைய நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரிழம்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இன்றைக்கு நாம் உலர்ந்த எலும்புகள் அனைத்தும் ஒரு மகா பெரிய சேனையாய் நின்றதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம்.
கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எசேக்கியேல் 37 அதிகாரம் 1-2 இந்த 2 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இல்லாத, உயிரற்ற, ஜீவனற்ற, பாழடைந்த நிலைமையை பார்க்கிறோம். நம்பிக்கையின்மையாய், உயிரற்ற, ஜீவனற்ற, பாழடைந்த நிலைமையை சித்தரிக்கக்கூடிய வெளிப்படையான படமாக இந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு காணப்படுகிறது. எசேக்கியேல் 37 அதிகாரம் 2 வசனத்தினுடைய கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா, எலும்புகள் அனைத்தும் மிகவும் உலர்ந்ததுமாய் இருக்கிறது. எலும்புகள் அனைத்தும் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தன. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த எலும்புகள் அனைத்தும் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தன. இதற்கு என்ன அடையாளம்? இந்த எலும்புகள் நெடுங்காலமாய் மரித்த நிலையில் இருக்கும் ஒரு சூழ்நிலையை இந்த வார்த்தைகள் அடையாளப்படுத்துகிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆகிலும் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு மறுசீரமைப்பின் வல்லமையான உயிர்த்தெழுதலின் மற்றும் தெய்வீக ரூபமடைதலின் வல்லமையான செய்தியை காட்டும்படி கொண்டு வந்தார். நம்பிக்கையின்மையான சூழ்நிலை காணப்பட்டாலும், உயிரற்ற நிலைமை காணப்பட்டாலும், ஜீவனற்ற நிலைமை காணப்பட்டாலும், தேவனாகிய கர்த்தர் தேவ மனிதனாகிய தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை அவர் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். எதற்காக நிறுத்தினார்? இந்த எலும்புகள் ஜீவனுள்ளதாய் மாறும், உயிருள்ளதாய் மாறும், நம்பிக்கையுள்ள எலும்புகளாய் மாறும். இந்த எலும்புகள் எலும்புகளாய் இல்லாமல் அதற்கு மேல் நரம்புகள் சேர்ந்து கொள்ளும், தசைகள் உண்டாகும், சரீரம் உண்டாகும். அதற்குள்ளே தேவ ஆவியானவருடைய ஜீவன் பிரவேசிக்கும். அவர்கள் ஒரு மகா பெரிய சேனையாய் எழும்பி நிற்பார்கள். அல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? தீர்க்கதரிசிக்கு ஒரு பணி கொடுக்கப்படும். என்ன பணி? இந்த எலும்புகள் மறுசீரமைக்கப்படும். இந்த எலும்புகள் மறுரூபம் அடையணும். இந்த எலும்புகள் ஆமென் அல்லேலூயா. இந்த எலும்புகள் வல்லமையான செய்தியை கேட்கணும். கேட்கும் பொழுது இந்த எலும்புகளுக்குள்ளே மாற்றம் நிச்சயமாய் வரும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எலும்பினுடைய பள்ளத்தாக்கு எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறிக்கிறது. இன்றைக்கு இந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு ரேடியன் சபையில் இருக்கிற நம்மோடு கூட பேசுகிறது. என்ன பேசுகிறது? அநேக மக்கள் காட்பாடியிலே இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை போல அவருடைய வாழ்க்கை
போன சேனைக்குள் ஜீவனை ஊதின அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் ஊழியக்காரர் மூலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மரித்து போன மறக்கப்பட்டு போன உன்னை கர்த்தர் சும்மா விட மாட்டார். மரித்து போன மறக்கப்பட்ட உனக்குள்ளே இந்த 29ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற இந்த ஆராதனை மூலமாய் உனக்குள்ளே உயிரை ஜீவனை கொண்டு வர அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவரை கர்த்தருடைய உன்னுடைய சூழ்நிலை இன்றைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையாயிருக்கலாம். ஆனால் உலர்ந்த ஏராளமான மகா உலர்ந்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு மகா பெரிய சேனையை கர்த்தர் எழுப்ப முடியுமானால், கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஜீவன், தேவனுடைய உயிர், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆற்றல் விசுவாசிக்கிற நம்புகிற நம் அனைவருக்குள்ளும் நாம் வந்து இன்றைக்கு நம்மை மறுசீரமைக்கும். அந்த மறுசீரமைத்து கர்த்தர் நம்மை ஒரு மகா பெரிய ஆவிக்குரிய கூட்டமாக, ஒரு சேனையாக எழுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பாருங்க, 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போகிறார். ஆவிக்குள்ளாக்கி வெளியே என்னன்னா சரீரத்தை விட்டு வெளியே. ஆவிய ஆத்மாவும் சரீரத்தை விட்டு வெளியே போகும். வெளியே போய் அந்த ஆவிய ஆத்மாவையும் எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவுல கொண்டு போய் நிறுத்துறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் கர்த்தர் நம்முடைய ஆவிய ஆத்மாவைய சரீரத்திலிருந்து வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு ஏன் கொண்டு போறாரு? ஏன் அந்த கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கினுடைய நடுவில் கொண்டு போய் நிறுத்துறாரு? காரணம் என்னன்னா, அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, நீ இன்னும் வெளியே வரல, உள்ளதா இருக்க. உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா உன் சரீரத்திலிருந்து வெளியே வரணும். ஏன் வெளியே வரணும்னா, நீ ஆவியானவர் உன்னை என்ன செய்யணும்? உன்னுடைய உள்ளான மனுஷனை ஆவியானவர் காட்பாடியில் இருக்கிற நிஜமான காட்சிக்கு நடக்கும். காட்பாடியில நீ இன்னும் தோற்றத்தை பார்க்கிறாய், நிஜமான காட்சியை நீ பார்க்கவில்லை. காட்பாடியுடைய நிலைமை உனக்கு தெரியாது. நீ நிஜமான காட்சியை பார்த்தீர்களா, நிச்சயமாய் உன் வாயிலிருந்து ஜீவன் புறப்படும், உன் வாயிலிருந்து வல்லமை புறப்படும். காட்பாடியில் இருக்கிற மக்கள் மறுசீரமைக்கப்படுவார். ஆகவே கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஏன் பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போய் நிறுத்துறாருன்னா, எசேக்கியேலுடைய
வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையில ஊக்கம் இல்லை, வாழ்க்கையில குறிக்கோள் இல்லை, வாழ்க்கையில விசுவாசம் இல்லை, வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கிறது, வறண்டு போயிருக்கிறது, உலர்ந்து போயிருக்கிறது. ஆனா உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா ஆவியானவர் உன்னை நடத்தினார். எசேக்கியேலை ஆவியானவர் நடத்தினது போல நீ நடத்தணும். ஆண்டவர் எலும்புகள் பள்ளத்தாக்களை கொண்டு போய் நடுவே நிறுத்துறார். ஏன் நிறுத்துறார்? நீ நேர் காட்சியாளராய் மாறும். பாழடைந்து போன நிலைமையை நீ நேரடியாக பார்க்கணும். நீ அதற்கு சான்றாய் இருக்கணும். தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அதை அனுமதிக்கிறார். உன்னை உடைப்பதற்கல்ல, நம்முடைய ஆவிக்குரிய விழிப்புணர்வை விழித்து எழ செய்யவே ஆவியானவர் நம்மை எலும்புகளின் பள்ளத்தாக்குக்கு நடத்துகிறார். ஆகவே எலும்புகளுடைய பள்ளத்தாக்கு எப்படி இருக்குது? உயிரற்ற ஜீவனற்ற இடங்களுக்கு பிரதிநிதியாக காணப்படுகிறது. அதுதான் வசனம் 1 நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேலை தேவன் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள்ளே நடத்தினது எசேக்கியேலை வெட்கப்படுத்தாத காரியங்களுடைய நிஜமான நிலைமையை அவனுக்கு காட்டவே அவனை வழி நடத்தினார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒரு மனிதன் குணமாக வேண்டுமானால், ஒரு மனிதன் சொஸ்தமாக வேண்டுமானால், முன்பு அவன் ஆவிக்குரிய வறட்சியை, ஆவிக்குரிய உலர்ந்து போன நிலைமையை உணராவிட்டால் அவன் சொஸ்தமாக முடியாது, அவன் குணமாக முடியாது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பாவங்கள் சிவேர் இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். உன்னுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய நிலைமை குறித்து இன்றைக்கு நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவன் மறுசீரமைப்பு பணியை மறைவான முறிந்து போன இடங்களில் இருந்து துவங்குகிறார். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல போனா 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1, 2 இந்த 2 வசனங்களை பாருங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1, 2 இந்த 2 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது எங்க போனாரு? அதுல்லாம் என்கிற குகைக்கு போனார். அதுல்லாம் குகைக்கு போனவுடனே தாவீதுடைய சகோதரரும் தகப்பன் வீட்டாரும் அதை கேட்டு அதுல்லாம் குகைக்கு போனார். போன பொழுது தாவீதோடு யார் இருந்தது? ஏறக்குறைய 400 பேர் இருந்தார். அந்த 400 பேர் யாரு? ஒடுக்கப்பட்டவர்கள்,
கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 400 பேரும் ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தாலும் கடன்பட்டவர்களா இருந்தாலும் அதுல்லாம் புகையில அவர்கள் மிகவும் வலிமை மிக்க மனிதர்களாக மாறினார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதன் ஒடுக்கப்பட்டவன் என்று சொன்னால் உடைந்து போனவன், கடன்பட்டவன் என்று சொன்னால் பாரம் உள்ளவன். இப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் மிகவும் வலிமை மிக்க மனிதனாக மாற்றுகிறார். எந்த இடத்துல? ஒரு பட்டணத்தில் அல்ல, ஒரு ஊரிலே அல்ல, ஒரு வீட்டிலே அல்ல, அதெல்லாம் புகை. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பலவீனமான மனிதர்கள், நம்பிக்கையற்ற மனிதர்கள், தோல்வி அடைந்த மனிதர்கள், பாரமுள்ள மனிதர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் மிக வலிமையான மக்களாய் மாறுகிறார்கள், மறுசீரமைக்கப்படுகிறார்கள். எந்த இடத்துல? உடைந்து போன இடமாகிய அதெல்லாம் புகையிலே. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, இந்த அனுபவம் தெய்வீக போதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் வெறும் எலும்புகளுடைய பள்ளத்தாக்கின் நடுவில் உன்னை நிற்க வைக்காம, இந்த காட்பாடியாய் இருக்கிற இந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கின் நடுவில் இருந்து கர்த்தர் உன்னை என்ன பண்றாரு? உன்னை தரிக்க வைக்கிறார், உன்னை நிலை கொண்டிருக்க வைக்கிறார். ஆனால் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் ஒரு போதனையை செய்கிறார். பள்ளத்தாக்கில் தேவன் வளவள குழப்பழன்னு பேசாம மிக தெளிவாக பேசுகிறார். நீ தாழ்வான நிலைமையில இருக்கும் பொழுது, நீ மோசமான நிலைமையில இருக்கும் பொழுது உன்னுடைய கவனம் கூர்மைப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் தாழ்வான இடத்துல நீ இருக்கிற வேளையில யாரும் உன்னோடு பேசவில்லை, கர்த்தர் மாத்திரமே உன்னோடு பேசுகிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்வதை நீ கவனிக்க வேண்டும். உன்னுடைய கவனம் கூர்மையாய் மாற வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த அனுபவத்தை நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24 37ஆம் அதிகாரம் 24 28 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு தூக்கி பாழான குழிக்குள்ளே எரியப்பட்டார். பாழான குழிக்குள்ள எரியப்பட்டார். அந்த குழி எப்படி இருந்துச்சு? அந்த குழி தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்துச்சு. எல்லாரும் நினைச்சாங்க இதோட யோசேப்புடைய கதை முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பாழான
வாசலாக அமைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆனா எல்லாரும் நினைச்சாங்க, ரூபன் முதற்கொண்டு யோசேப்பினுடைய சகோதரர் நினைச்சாங்க, இதோட யோசேப்பினுடைய கதை முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே மரித்து மரித்து மறக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு தெய்வீக அமைப்பை கர்த்தர் துவங்கினார். அந்த துவக்கம் தான் யோசேப்பை குழியிலிருந்து எடுக்கப்பட்டு மீதியான் தேசத்து வியாபாரியிடம் அவன் விற்கப்பட்டு அவன் போத்திபாருடைய வீட்டுக்கு போய் அங்கிருந்து அரண்மனைக்கு கர்த்தர் போக வைத்தார். எல்லாமே தேவனுடைய அமைப்பின் செயல். உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீ யோசேப்பை போல குழியிலே, பாழான குழியிலே, தண்ணீர் இல்லாத குழியிலே, எரியப்பட்ட நிலைமையில நீ இருக்கலாம். நீ மற்றவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க இதோட இந்த சகோதரனுடைய கதை முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, உன்னை எல்லாரும் தனியாக விட்டுவிட்டார்கள், எல்லாரும் உன்னை கைவிட்டு விட்டார்கள், எல்லாரும் உன்னை மறந்து போனார்கள். அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க, யாக்கோபு கிட்ட, உன்னுடைய குமாரன் மரித்து போனான். ஆனா கர்த்தர் மறக்கவில்லை. கர்த்தர் அவனுக்கு ஒரு தெய்வீக அமைப்பை உண்டு பண்ணினார். எங்க உண்டு பண்ணார்னா அந்த குழியில உண்டு பண்ணார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உயிரற்ற சூழ்நிலைகள் இருக்கிறதா? இந்த உயிரற்ற சூழ்நிலையில, செயலற்ற சூழ்நிலையில, வேலை செய்யாத சூழ்நிலையில தேவன் இன்றைக்கு அந்த சூழ்நிலைக்குள்ளே பேசுகிறார். தேவன் சாதாரணமா பேசல, ஜீவனை பேசுகிறார், உயிரை பேசுகிறார். காரணம் என்னவென்றால், மரித்து போன நிலைமையில் இருக்கிற சூழ்நிலை உயிரடைய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில ஜீவன் வர வேண்டும். ஆகவே கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு நன்றியாளர்களே, நீங்களும் நானும் எதை பேசணும்? தேவ வசனத்தை பேசணும். தேவ வசனத்தை நீ பேசுவாயா? உன்னுடைய வியாதிக்கு, உன்னுடைய வறுமைக்கு, உன்னுடைய ஆவிக்குரிய வறட்சிக்கு, உன்னுடைய ஏமாற்றத்துக்கு, உன்னுடைய தோல்விக்கு, உன்னுடைய தனிமைக்கு, உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் எதுவா இருந்தாலும் நீ தேவ வசனத்தை பேசுவாயா? தேவ வசனத்தை பேசும் பொழுது தீர்க்க தரிசனத்தினுடைய வல்லமை கட்டமைக்கப்படுகிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருக்குள் இருக்கிறவர்களே, உன்னை கர்த்தர் மிகவும் உலர்ந்த எலும்புகளின் நடுவே நிறுத்தி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ யாரை பார்த்து பேசணும்? உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசணும். அதுதான் இந்த திருச்சபையில தலைவர்களா உங்களை நியமிச்சிருக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும்? அகராவரத்தில் இருக்கிற உலர்ந்த எலும்புகிட்ட பேசணும். நன்னாம்பற்றையில் இருக்கிற உலர்ந்த எலும்புகிட்ட பேசணும். அல்லேலூயா. குமரப்பட்டில் இருக்கிற உலர்ந்த எலும்புகிட்ட பேசணும். பழைய காட்பாடியில் இருக்கிற உலர்ந்த
என்ன பேசுறது? என்ன பேசுறது? சத்தியத்தை பிரகடனப்படுத்தணும். எதை பேசணும்? சத்தியத்தை பிரகடனப்படுத்தணும். சத்தியத்தை பிரகடனப்படுத்தினா தனித்தனியா இருக்கிற இயல்பெல்லாம் ஒண்ணா கூடிடும். சத்தியத்தை நீ வசந்தபுரத்துல பிரகடனப்படுத்தி பாரு, நரம்புகள் சேரும், சதை சேரும், சரீரம் மூடிக்கும். உயிரிழந்த நிலைமை இருந்தாலும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஆவியை உள்ள ஊதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தனித்தனியா சிதறி இருந்த உணர்ந்த எலும்புகள் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது முதல்ல என்ன உண்டாச்சு? இறைச்சல் உண்டாச்சு. இறைச்சல் எதை குறிக்கிறது? நாங்கள் ஒழுங்கற்ற நிலைமையில இருக்கிறோம். எங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை சத்தியம். அந்த சத்தியத்துல எங்களுக்கு என்ன கிடைக்குது? சங்கீதம் 119 130 படி அந்த சத்தியத்துல எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சத்துல நாங்கள் தேவனுடைய ஒழுங்கை பார்க்கிறோம். ஆகவே முதல்ல இறைச்சல் உண்டானது. அதுக்கப்புறம் என்ன உண்டாயிற்று? அசைவு உண்டாயிற்று. அசைவில்லாத எலும்புகள் அசைய ஆரம்பித்தன. ஏன் அசைவு உண்டாயிற்று? இந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு மறுசீரமைப்பு உண்டாக போகிறது. ஏனென்றால் பிரிந்து கிடக்கிற எலும்புகள் என்ன செய்யணும்? எலும்புகள் என்ன செய்யணும்? ஒன்றாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்காக வேலப்பாடியில மகாசேனையை எழுப்பணும்னா, நீ கர்த்தருக்காக வேலூர் பட்டணத்துல மகாசேனையை எழுப்பணும்னா, நீ காட்பாடியில கர்த்தருக்காக மகாசேனையா எழுப்பணும்னா, நீ எல்லாரும் என்ன செய்யணும்? ஒன்றாய் செய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே உன்னுடைய வாழ்க்கை பள்ளத்தாக்கா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலும் தேவ வசனத்தின் பிரவேசம் வெளிச்சம் கொடுக்கிறது. பள்ளத்தாக்கா இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட இடமா இருக்கலாம், குழியா இருக்கலாம். ஆனா அந்த குழியில கூட ஆண்டவர் தேவ வசனத்தினுடைய வெளிச்சத்தை பிரசித்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய அருமையானவர்களே, அதுக்குதான் உங்களை 2வது வாரமும் 4வது வாரமும் தேவனுடைய வார்த்தையை பேச சொல்றோம். ஏன் பேச சொல்றோம்? சொல்லப்பட்ட, பேசப்பட்ட, அனுப்பப்பட்ட வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஏசாயா 55:11 வாசிங்க. ஏசாயா 55:11 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையாய் திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்.
வாய் எதை பேசணும்? தோல்வியை பற்றி பேசக்கூடாது, வியாதியை பற்றி பேசாத, பிரச்சனையை பற்றி பேசாத, போராட்டத்தை பற்றி பேசாத, வெற்றியை பேசு, வாக்குத்தத்தத்தை பேசு. உன்னுடைய வாயிலிருந்து வசனம் என்ன செய்யணும்? புறப்படும். நீ எலும்புகிட்ட பேச. நல்ல பற்றையில உனக்கு முன்னால எலும்பு உட்கார வச்சுக்கிறாங்க. எலும்பு பகல் பழத்தங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? அந்த எலும்புகிட்ட நீ பேச. அல்லேலூயா. அவன் ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம். அதனால நீ என்ன பேசுறையோ அது நடக்கும். நீ எதிர்மறையா பேசுறீனா எதிர்மறையா உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். நீ சாதகமா பேசுனீனா சாதகமான காரியங்கள். நான் தோல்வி அடையல, நான் ஒரு புழு, நான் ஒரு குப்பை, நான் ஒரு மண்ணு, நான் இது அதுன்னு பேசினா அப்படிதான் நீ மண்ணாதான் இருப்ப. இல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி, பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புதிதாயின. பாருங்க, கல்லறைக்குள்ள லாசருவிடம் இயேசு என்ன பேசினாரு? லாசருவே வெளியே வா. என்ன பேசினாருங்க? சொல்லுங்க. லாசருவே, வேற ஒண்ணும் சொல்லல. லாசருவே வெளியே வா அப்படின்னு வெளியே வான்னு சொன்ன பாடு. மரித்தவன் என்ன பண்ணா? மரித்தவன் உயிரோட எழுப்பி வந்தான். யோவான் 11:43-44 வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நீ மறுரூபம் அடையணும்னா, நீ மறுரூபம் அடைவதற்கு பின்ன தேவனுடைய ஆவியானவரே விசையாக வலிமையாக இருக்கிறார். இன்றைக்கு காட்பாடியில் இருக்கிற மக்கள் மறுரூபம் அடையணும். நல்லாப்பற்றையில் இருக்கிற மக்கள் மறுரூபம் அடையணும். அகிராபுரத்தில் இருக்கிற மக்கள் மறுரூபம் அடையணும். மறுரூபம் அடையணும்னா நீ என்ன பண்ணணும்? ஆவியானவர் விசையாக வலிமையாக அவர் என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். இந்த எலும்புகளுக்குள்ள அவர் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய கடைசியில பார்க்கிறோம். ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. கால்ல இருக்கிற எலும்பு கையில போய் நிக்கல, கையில இருக்கிற எலும்பு கால்ல போய் நிக்கல, முதுகுல இருக்கிற எலும்பு தலையில இல்ல. அதனால அந்தந்த எலும்பு எங்கெங்க இருக்கிறோமோ அங்க போய் என்ன பண்ணிச்சு? சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா எலும்புகள் எல்லாம் சேர்ந்து கொண்டாலும் நிலைமை எப்படி இருந்துச்சு? உயிரற்ற நிலைமை தான். எலும்புகள் எல்லாம் சேர்ந்து கொண்டாலும் உயிரற்ற நிலைமை காணப்பட்டது. பாருங்க, 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாமல் இருந்தது. அவைகளுக்குள்ள என்ன இல்லை?
ஒன்றோடு ஒன்று எலும்புகள் சேர்ந்தாலும் உயிரற்ற நிலைமை காணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நீ என்ன பண்ணணும்? ஆவியை நோக்கி என்ன பண்ணணும்? தீர்க்கதரிசியை போல பேசணும். முதல்ல எலும்பை பார்த்து பேசுறேன். எலும்பு ஒன்னா சேர்ந்தாச்சு, நரம்புகள் சேர்ந்தது, தசைகள் உண்டாயின, தோல் குளிச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணணும்? ஆவிக்கிட்ட பேசணும். அல்லேலூயா. ஆவிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா மரித்து போன சொப்பனங்களுக்குள்ள நாம் எதை ஊத வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை ஊத வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 8:11. உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? இப்போ உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிற சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவியா இருக்கிற அந்த ஆவியானவரோடு நீங்கள் தீர்க்க தரிசன சொல்லப்பட்ட புறப்படுகிற பேசப்படுகிற வார்த்தையை நீங்க பேசணும். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆதாம் எப்பொழுது ஜீவ ஆத்மாவாக ஆனான்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் எப்படி மாத்தினா? ஜீவ ஆத்மா. அப்போ சரீரத்துல மண்ணினாலே சரீரம் உருவாக்கப்பட்டது. ஆனா அவனுக்குள்ள கர்த்தர் அவனுடைய நாசியில கர்த்தர் என்ன பண்ணாருங்க? ஜீவ சுவாசத்தை ஊதினார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, இன்றைக்கு எலும்புகளுக்கு என்ன வேணும்? ஒன்றாய் சேர்ந்த எலும்புகளுக்கு, தசைகள் உண்டான எலும்புகளுக்கு, நரம்புகள் சேர்ந்து கொண்ட எலும்புகளுக்கு, தோலினால் மூடப்பட்ட எலும்புகளுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணணும்? ஊதணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? ஊதணும். இப்ப வாசிங்க. சரி, இப்ப ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
இப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இப்ப நேரம் இல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு உட்பட எல்லா சீஷர்களும் 120 பேரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தார். ஆனா ஆவியானவர் பேதுருக்குள்ள வந்தவுடனே பேதுரு மறுசீர் அமைக்கப்பட்டார். ஆவியானவர் பேதுருக்குள்ள வந்தவுடனே பேதுருவை ஆவியானவர் என்ன பண்ணாரு? மறுசீர் அமைத்தார். மறுசீர் அமைத்த பேதுரு 3000 பேருக்கு முன்னால் நிற்கிறார். எத்தனை பேருக்கு முன்னால் நிற்கிறாங்க? காலேஜுக்கு போகாத ஆளு, ஸ்கூலுக்கு போகாத ஆளு, ஆனாமுன்னா படிக்காத ஆளு, ஏபிசிடி தெரியாத ஆளு. ஆனா அவருடைய குவாலிபிகேஷன் என்ன? பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டவர். அவர் என்ன பண்ணார் பாருங்க. அப்போஸ்தலர் 2:14 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:14. நீங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இதுதான் நீங்க எங்க பேசணும்? அருள் நகர்ல பேசணும். என்ன வார்த்தை? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்துவிட்டார். ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றார். ஆவியானவர் எனக்கு ஏவுதல் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் எனக்கு நிச்சயப்படுத்தி விட்டார். நான் பேசுகிற வார்த்தைகள் வேத வசனங்கள் அல்ல, தேவ வசனங்கள், ஆரோக்கியமான உபதேசங்கள். நான் பேசுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள். இந்த வார்த்தையை 3000 உலர்ந்து போன எலும்புகள் கேட்டன. 3000 உலர்ந்து போன எலும்புகள் கேட்டவுடனே 3000 பேரும் இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாகி, ஆண்டவனாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆலயத்தில் உணர்ந்த எலும்பு உட்கார்ந்துக்குதா? இப்ப போதகர் மூலமாக இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே உணர்வை, மனமாற்றத்தை, ஒப்புக் கொடுத்தலை, பாவ அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறதா? கொண்டு வந்தால் இதுவே அனுக்கிரக காலம். இன்றைக்கே ரட்சணே நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு மாதிரி நீ பிரசங்கம் பண்ணணும். பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணாரு? பேதுரு ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவ்வளவு தைரியமா பேச. காரணம் என்னன்னா, இந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, எசேக்கியேல் 37:10 வாசிங்க. எசேக்கியேல் 37:10.
இந்த 29ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த ரேடியல் திருச்சபை வளாகத்தில் உட்கார்ந்து இருக்கிற பேதுருவே, யோவானே, யாக்கோபே, நீ என்ன பண்ணு? நான் இப்போ எனக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைத்திருக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிற எலும்பெல்லாம் ஒண்ணா சேர்ந்துச்சா? உங்களுக்குள்ள இருக்கிற நரம்பெல்லாம் ஒண்ணா சேர்ந்தாச்சா? தசைகள் உண்டாகி இருக்குதா? தோல் முடி இருக்குதா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரா? உம்முன்னு பாக்குறீங்கள? வந்திருக்கிறாரா? இல்லன்னா முதலாவது நீங்க உயிரிழக்கணும். நீங்க உயிரிழந்தாதான் எங்க போவீங்க? எருசலேமின் வீதிக்கு போவீங்க. எருசலேம் வீதியில யார் இருக்கிறது? உலர்ந்த எலும்புகள். திருவள்ளுவர் நகர்ல யார் இருக்கிறது? உலர்ந்த எலும்புகள். அந்த இடத்துக்கு ஒரு பேரு தேவை. அவன் வசந்தபுரம் உலர்ந்து போயிருக்குது, அது பள்ளத்தாக்கா இருக்கு. அந்த பள்ளத்தாக்குக்கு ஒரு யோவான் வேணும், ஒரு யாக்கோபு வேணும். அல்லேலூயா. ஆயினால்தான் உங்களுக்கு என்ன சொல்றோம்? சுவிசேஷ கூட்டம் நடத்தணும். ஏன்? உலர்ந்த எலும்பு என்ன செய்யணும்? உயிரடை. இந்த 10வது வசனத்துல வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனம் உரைத்த போது தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ள பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க வசிக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு மகா பெரிய சேனை கால் ஊன்றி நிற்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய கடமை என்ன? நான் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. நான் எல்லாரும் எழுதி நிற்போமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும்.
ஒரு சின்ன ஜெபத்தை செய்ய. அப்பா பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு நீர் என்னை ஆவிக்குள்ளாக்கி உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கில் அதன் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தினீங்க. தகப்பனே, இந்த எலும்புகளோட என்ன பேச சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமா நான் எலும்போட பேசுவேன். இந்த எலும்புகள் தான் ஒன்னா சேர்ந்துடும், நரம்புகள் சேர்ந்துவிடும், தசைகள் உண்டாகும், தோழிதான் மூடப்படும். அதற்கு பிற்பாடு ஆவியான இடத்துல பேசுவேன், ஆவியான இடத்துல சொல்வேன், ஆவியே இந்த எலும்புகளுக்குள்ளே பிரவேசி. அப்படி சொல்லும் பொழுது மக்கள் உயிரிழந்து காலூன்றி ஒரு மகா பெரிய சேனையாக காட்பாடியில் மாத்திரமல்ல வேறொரு பட்டணத்திலும் எழுந்து நிற்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே, என் ஜெபத்தை கேட்டி உமக்கு நன்றி. தொடர்ந்து கிரியை செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதுதான் தேசமே